கேரள திரைத்துறையை அதிர வைத்த பாலியல் விவகாரத்தில் புகார்தாரர்கள் ஒத்துழைக்காத காரணத்தால் ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட பெரும்பாலான வழக்குகள் தள்ளுபடியாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். எவ்வளவு புகார்கள் இதில் பெறப்பட்டன? தற்பொழுது எவ்வளவு புகார்கள் தள்ளுபடி செய்யப்பட இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் கொச்சியில் பிரபல நடிகை கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கேரள திரைத்துறையை சார்ந்த பெண்கள் கேரள அரசிற்கு மனு அளித்தார்கள். கேரள திரைத்துறையில் தொடர்ந்து பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர்கள் அளித்த மனுவை பரிசீலித்த கேரள அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையில் 3 பெண்கள் அடங்கிய குழுவை நியமித்தது. ஹேமா கமிட்டி 2 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் இறுதியில் 300 பக்க அறிக்கையை கேரள அரசுக்கு சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் பல்வேறு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். பெண்கள், திரைத்துறையை சார்ந்த பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக பல சம்பவங்களை வாக்குமூலமாக அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் காவல்துறை மூலம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பெண்கள் IPS அதிகாரிகளான பெண்கள் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டு அவர்கள் கேரள மாநிலம் முழுவதும் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்ற நிலையில் 45 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. திரைத்துறையை சார்ந்த பெண்களுக்கு, திரைத்துறையை சார்ந்த ஆண்கள் மட்டுமல்லாமல் பல பிரபல நபர்களும் அவர்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இழைத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 45 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்குகளை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளும் போது பல்வேறு பெண்கள், புகார்தாரர்களாகிய பெண்கள் போலீசாருடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார்கள். சரியாக வாக்குமூலம் அளிப்பதற்காக தொடர்ந்து ஒத்துழைக்காத சூழலில் தற்போது 35 வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டிய நிலையில் விசாரணை குழு உள்ளது. இந்த ஒரு 10 வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு புகார்தாரர்கள் ஒத்துழைத்த நிலையில் அதற்கு விரைவில் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யவும், வருகின்ற மார்ச் 30ஆம் தேதிக்குள் அந்த ஒத்துழைப்பு அளிக்காத புகார்கள் சுமார் 35 வழக்குகளை தள்ளுபடி செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கை தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்திலும் இந்த விசாரணை குழு அறிக்கையில் தாக்கல் செய்ய தயாராக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத்.